நான் திருடல. சொல்லுங்க, அதான் என்ன திருநீங்க? அது வந்து இன்னைக்கு நான் சட்டி போடுறேங்க, அதாங்க திருடலாம். நீங்க சட்டி போடுவீங்களா? நம்பவே முடியல. என்ன ஜாக்ஸியா பண்ணிக்குவீங்க? இப்பயே போய் எடுத்துட்டு வரேன், உங்களுக்கு போட்டு வரேன். அந்த சட்டி தொலைஞ்சிருச்சு. இல்லைங்க. ஆமாங்க, காலையில் காய போட்டேன் சட்டியை. உங்கள் அப்பா திருடலாம். காலையில் கல்யாணம்டா, போடுறதுக்கு சட்டி இல்லைன்னு கொடுத்தேன். அப்போ எங்கள் குடும்பம் சட்டி திருடு குடும்பம் சொல்கிறீங்களா நீங்கள்? பாரு. இல்லைங்க, உங்கள் அப்பா ஒரு எச்சக்காலைங்க. என் ரூமில் வச்சுருந்த பவுடர் டப்பா கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓ, என் குடும்பத்தை பற்றி பேசுறீங்க? பரவாயில்ல. உங்கள் அப்பா ஒரு புறம்போக்குன்னு. ஆமாங்க, எங்கள் அப்பா ஒரு புறம்போக்கு. திருப்பூரிக்கு மானம் கட்டவன். என் வாயிலே அதை சொல்ல வச்சுட்டீங்க பார்த்தீங்களா? இவ்வளோ கேவலமாக வந்துட்டீங்களே. பேசாம நீங்கள் நாட்டு செத்துறீங்களே. சாவரங்க. ஆனால் நீ பத்தினி மாதிரி பேசுகிற பற்றியா, அதான் பொறுக்க முடியல. ஏங்க, உங்கள் அப்பா கிட்டே போய் விஜயனோட சட்டியை திருப்பி கேட்குறான்னு கேட்டு வாங்கிட்டு வர முடியுமா? நிச்சயமாக முடியாதுங்க. முடியவே முடியாது. எத்தனை ஜென்மானாலும் 100 ஜென்மானாலும் அந்த முதல் சட்டி அதை ஞாபகப்படுத்தி. ஆஃப்டர் ஒரு சட்டியை போய் மீன் பேசுறீங்க. மழை பெஞ்சா மீனுக்கு நல்லது, வெயில் அடிச்சா நாய்க்கு நல்லது. பேச அட்வைஸ் பண்ண தயவு செஞ்சு போயிடு, இல்லை சிறப்பு கைட்டு அடிப்பேன். உன்னை பற்றி ஞானி கேட்டேன், அதுக்கே நீ பதில் சொல்லலை. இப்போ மட்டும் வேண்டாம். என் சட்டியை தூக்கித்தல் மட்டும் குறியாக இருக்கிய. முடிஞ்சவங்க அப்பாட்ட இருந்து என் சட்டியை வாங்கி கொடு, இல்லை நான் இப்படியே பஸ்ஸை பிடிச்சி. எங்கள் குடும்பம் பற்றி கேடு கட்ட குடும்பமா இதுதான். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என் சட்டியை குறையில் வாங்கி அனுப்பிச்சி விட்டுருவேன். போயிட்டு வாண்டி.